ஹலோ யூஎஸ், ஹலோ பிரவீன், எப்படி இருக்கீங்க? Hi Vijay, I'm fine. What about you? ஓகே, நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இந்தியா வச்ச சவுத் ஆப்பிரிக்காவோட ஓடிஐ ஸ்குவாட இப்போ இந்தியா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி 2 days பிஃபோர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்தியா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோன்னே ஸ்குவாடை நம்ம வாசிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணலாம், பிரேக் டவுன் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி அவைலபிள் இல்லைன்னு தெரிஞ்சதுனால கேஎல் ராகுல் கேப்டன்சில வந்து இந்தியா போறாங்க. ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட், அப்புறம் கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், த்ருவ் ஜுரல், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, ஹர்தீப் சிங். ஸோ இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது நிறைய புதுமுகங்கள், ஒரு பெரிய கம்பேக், நிறைய ஒமிஷன், நிறைய பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அதை ஒன் பை ஒன்னா நம்ம பிரேக் டவுன் பண்ணி பேசலாம். இல்லை உன்னோட ஓவரால் வியூ என்ன இந்த ஸ்குவாடை பத்தி? அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகலாம். ஓவரால் வியூ அப்படின்னா பேட்டிங் வந்து கடப்பார மாதிரி வச்சிருக்காங்க. பவுலிங் வந்து எறும்பு மாதிரி இருக்கு. அப்படிதான் சொல்லணும். புரியல. சரி, ஓகே, நம்ம பவுலிங் பத்தி பேசும்போது அதை பேசுவோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து போயிடலாம். ஓகே, பேட்டர்ஸ்னு சொல்லும்போது ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட். கண்டிப்பா இதுல வந்துட்டு ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா, அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் அவரோட ஆட போறது வந்து இதுல வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு ஜெய்ஷ்வால், இன்னொன்னு ருத்ராஜ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ருத்துராஜோட கரண்ட் ஃபார்ம் வந்து பேய் மாதிரி இருக்கு. நீ சவுத் ஆப்பிரிக்கா ஏ சீரிஸ் பார்த்துருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 50, ஒரு 100, ஒரு மேன் ஆஃப் த மேட்ச், ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ். மேன் ஆஃப் த சீரிஸும் அவர் தான் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஜெய்ஸ்வால் வந்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வாலோட நம்ம நவம்பர், அக்டோபர், செப்டம்பர் ஃபார்ம் வந்துட்டு டீசெண்டாவே இருக்கு. ஆனா ஜெய்ஸ்வால் ஆடி இருக்கிறது ஒரே ஒரு ஓடிஐ. அதுலயும் 15 ரன் ஆடி இருக்காரு. வெறும் 15 ரன் அடிச்சிருக்காரு. அது எப்போ ஆடினாரு அப்படின்னா 2025 பிப்ரவரியில இங்கிலாந்து கூட ஆடினது. நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஜெய்ஸ்வால் 12 ரன் அடிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு ஜீரோ. அப்புறம் மும்பை ராஜஸ்தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது ஒரு 67, ஒரு 156 அடிச்சிருக்காரு. ஜெய்ஸ்வாலும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. நம்ம வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ வந்து இது வந்து கேப்டனுக்கு ஒரு பெரிய ஹெட் ஏக்கா தான் இருக்கும். நீ உன்னோட ஸ்லாங்ல சொல்லணும்னா இது வந்து ஒரு குட் ஹெட் ஏக்கா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா நல்ல ஒரு தலைவலி தான் நான் சொல்றத பார்த்தா. முதல்ல ஹாப்பியா இருக்கு ருத்ராஜ் கூட நம்ம ஸ்குவாட்ல பாக்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியன் ஸ்குவாட்ல திருப்பி வராரு. ரொம்ப ஒரு பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய பத்தி பேசணும், அதெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கட்டும். பட் ஆனா ஸ்குவாட்ல வந்துட்டாரு, ஹாப்பி. ஆட போறாரா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். பட் ஸ்குவாட்ல இருக்காது. இப்போ இன்னொரு இது எப்படின்னா, இப்ப வந்து ருத்துவையும் ஜெய்ஷ்வாலையும் ஆடினாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்களால டிவி ஆட முடியாது. டிவி வந்து நம்ம இந்தியா ஏவோட கேப்டன். அப்போ வந்துட்டு டிவிய உட்கார வைப்பியா? இந்தியா ஏ ஏ டீமோட கேப்டனை உன்னால உட்கார வைக்க முடியுமா? தெரியல. அப்போ டிவி ஆடினாரு அப்படின்னா ஜெய்ஷ்வாலை உட்கார வைக்கணும். இல்ல, டிவி ஆடல அப்படின்னா ஜெய்ஷ்வால், ருத்து ரெண்டு பேரையும் ஆடிக்கலாம். ஏன்னா ருத்து வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டூ டவுன் தான் ஆடக்கூடிய பிளேயர். நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபாலோ பண்ணுவ, கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆடின மேட்ச் ஒரு 116, அப்புறம் 91, 55 எல்லாமே அடிச்சிருக்காரு. கேரளா கூடயும் சண்டிகர் கூடயும். அதுல எல்லாமே அவர் ஆடினது வந்து டூ டவுன், த்ரீ டவுன் மட்டும்தான். ஸோ அந்த இடத்துல ருத்து ஆடினாங்கன்னா ஜெய்ஷ்வால் ஓபன் பண்ணுவாரு. இல்ல ரோஹித் கூட ருத்து ஓபன் பண்ணாரு அப்படின்னா டிவி வந்து டூ டவுன் ஆடுவாரு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீ என்ன நினைக்கிற? என்னோட ஒப்பீனியன் என்ன, கண்டிப்பா ஜெய்ஷாலும் ஆட போறாங்க. நீ சொன்ன ருத்து டூடன் ஆடுவாரு, ஆமா. ஏன்னா சிஎஸ்கேக்கு எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து ஒன் டவுன் ஆட ஆரம்பிச்சார். ஓப்பனிங் விட்டுட்டு அவர் வந்து தலைகீழ நின்னாலும் சரி, டீம் 14 மேட்ச்ல 15 மேட்ச் தோத்தாலும் சரி, நான் ஓப்பனிங் வரவே மாட்டேன், நான் ஒன் டவுன் தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி ஆடின ஒரு பிளேயரு. ஏன்னு தெரியல. பட் ஆனா ஓப்பனிங் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீ சொன்ன மாதிரி அந்த ரெண்டு சான்ஸ் இருக்கு. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ருத்து ஆட வைப்பாங்கன்றது டவுட்டு. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம பேர்லாம் பிக் நேம்ஸ், ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. ரோஹித் சர்மா, விராட் கோலி. சவுத் ஆப்பிரிக்கா கூட அவங்களோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோயேன். ஹிட்மேன் வந்து 26 மேட்ச் ஆடி இருக்காரு, 25 இன்னிங்ஸ், கிட்டத்தட்ட 800 ரன்னு, 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 82, 300, 250 வச்சிருக்காரு. அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்ம கிங் 29 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 1500 ரன் அடிச்சிருக்காப்புல தலைவன். 65 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் வந்து 85. இவங்களை பத்தி நம்ம என்ன பேசுறது? பேசுறதுக்கு அங்க அதாவது ஒண்ணுமே இல்ல. அதாவது ரெண்டு லெஜெண்ட் ஆஃப் தி கேம். ஸோ அதாவது அவங்க கண்டிப்பா, போன மேட்ச் கண்டிப்பா. வந்துட்டு ரெண்டு டக்ஸ் ஆனாரு. பட் அதை பத்தி நம்ம எதுவுமே வைக்க முடியாது. ஏன்னா ஒரு லெஜெண்ட் அவங்க.
நம்ம அவங்க வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது. அவங்க மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, சீரிஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. எனக்கு நான் என்னதான் பார்த்தேன் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்குறேன் அடுத்த ஒரு வர தலைமுறைக்கு. ஏன்னா நம்ம ஸ்குவாட்ல நம்ம பேட்ஸ்மேன்ஸை பார்க்கும்போது திலக் வர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட், மெசேஜ் ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் விராட் கோலி இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயருக்கு கீழே அவங்க விளையாடுறது வந்து எனக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு பூஸ்டா இருக்கும். அவங்க வந்து ஏன்னா அவங்களோட கையில தான் இருக்கு நம்ம இந்தியாவோட ஃபியூச்சர் ஆஃப்டர் 2027 வேர்ல்டு கப். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்குவாட், அதாவது நல்ல ஒரு பேட்டிங் லைனப் மாதிரி எனக்கு தோணுது. இந்த 5 பேர் ஆடுவாங்கன்றது டவுட் தான், 5 பேர் ஆட மாட்டாங்க. பட் ஆனா இவங்க 2 பேருக்கு கீழே இருந்து இருக்கிறது வந்து நல்ல ஒரு க்ரூம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ரோஹித் அண்ட் விராட் கோலிட்ட இருந்து இவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அவங்களோட கிளாஸ், அவங்களோட பொறுமை, பேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்ப நம்ம ஆஸ்திரேலியா சீரீஸ்லாம் பார்த்துருந்தா தெரியும். ரோஹித் சர்மாலாம் வந்துட்டு 2024 வரைக்கும் அண்ணா தடால் அடி தான். நம்ம இறங்குனாலே 10 ஓவருக்குள்ள நான் 45 ரன் அடிப்பேன், அவுட் ஆயிட்டு போயிருவேன் அப்படின்னு இருந்தவர் அவ்வளோ அந்த பிச்சை அவ்வளோ அழகா அனலைஸ் பண்ணி இதுக்கு இப்படிதான் ஆடணும் அப்படிங்கிற ஒரு பேஷன்ஸ் எடுத்து நிறைய கத்துக்கலாம். அவங்க நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம லெஜெண்ட் ஆஃப் த கேம்ட்டு இருந்து. ஓகே, பேட்டர்ஸ் வந்து நல்ல ஒரு பேட்டிங் லைனப் நம்ம சொல்லிட்டோம். அது எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் கிட்ட போறோம். கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், த்ருவ் ஜோரல் 3 பேர் இருக்காங்க. கேஎல் ராகுல் கேப்டன்சி பத்தி நம்ம பேசிடலாம். ஒரு நல்ல ஒரு கேப்டன், நல்ல கேப்டன்சி தான், நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஐபிஎல்ல கூட அவர்கிட்ட கேப்டன்சி கேட்டாங்க, பட் ஆனால் நான் பண்ணலன்னு சொன்னாரு. பட் ஆனால் இந்தியன் டீமுக்கு ஒரு கேப்டன்சி நல்ல ஒரு வாய்ப்பு. அன்பார்ச்சுனேட்லி கில்லுக்கு முடியல அப்படின்றதுனால தான் இவர் இருக்காரு. இவர் வந்து லாங் டேர்ம் கேப்டன் கிடையாது. இந்த 3 மேட்ச் மட்டும் தான் ஆடுவாரு. கேப்டனா எப்படி ஆடுவாருன்னு தெரியல. பட் ஆனா கேப்டன்சி ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான கேப்டன்சி ரெக்கார்டு வச்சிருக்காரு. கண்டிப்பா. பட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, 4 பேர் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அதுல வந்து லீஸ்டா வச்சிருந்தது நான் கேஎல் ராகுல். பிகாஸ் அவர் வந்து ஐபிஎல்லே வந்துட்டு கேப்டன்சி வேண்டான்னு சொன்னாரு. பட் இதுல எப்படி கேப்டன்சி பொறுப்பு ஏத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. நான் வச்சிருந்த 4 கேப்டன் வந்துட்டு பண்ட்டு, தென் பும்ரா, அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல். நான் நினைச்சதுல 2 பேர் டீம்லே இல்ல. அதுவும் அக்ஷர் பட்டேலை பத்தி என்ன சொல்றதுனே தெரியல. நம்ம ஆல்ரவுண்டர் லிஸ்ட் வரும்போது அக்ஷர் பட்டேலை பத்தி சொல்லுவோம். கண்டிப்பா இதுல வந்துட்டு கேஎல் ராகுல் கேப்டன்சி வந்து என்னால எக்ஸ்பெக்டே பண்ணாதது இது வந்து. எனக்கு தோணுச்சு ஓகே கேஎல் ராகுல் தான் போவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரோஹித் கிட்ட திருப்பி போக மாட்டாங்க, அப்படி போனாலும் அவர் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. கேஎல் போகணும்னு தோணுச்சு. 3 விக்கெட் கீப்பருக்கு போயிருக்காங்க, கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், த்ருவ் ஜுரல். 3 பேரையுமே வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ரிஷப் பண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்ல இருக்காரு, ஒரு கம்பேக் மோட் அப்படின்ட்டு. த்ருவ் ஜுரல் பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், டொமஸ்டிக்ல சூப்பரா ஆடி இருக்காரு, இந்தியா ஏக்கு சூப்பரா ஆடினாரு, அப்படி உட்கார வைக்க முடியாது. இதுல நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். நீ வந்துட்டு இந்த இதுல இப்போ வர சீரீஸ்ல ரிஷப் வந்து ஆடுவியா? டெஃபினட்டா ஆடுவேன். பிகாஸ் நான் உன்ட்ட ஆட் பண்ணிக்கிறேன். அவர் லாஸ்டா கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்ல, லெஜண்ட் தான், நல்ல பிளேயர் தான், நல்ல ஹார்ட் ஹிட்டர் தான், ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் லாஸ்டா ஆடின ஓடின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட்ல 2024 ஆடினாரு. அவரோட ஆவரேஜும் பெர்ஃபெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். 33.6, ஓவராலா பார்த்தோம்னா 33.5, 871 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஓடிஐல. ஆனா இப்போ வந்துட்டு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, லாஸ்டா ஆடின ஓடிஐ வந்துட்டு 2024ல அவரோட பெட்டரா வந்துட்டு ருத்து அண்ட் ஜெய்ஸ்வால் இப்போ கரண்டா பார்த்தோம்னா பண்ணிட்டு இருக்காங்க. ருத்து, ஜெய்ஸ்வால் அண்ட் டிவி. சப்போஸ் இவங்க 3 பேரையும் டீம்ல ஆட வச்சுட்டு பண்ட்டை டிராப் பண்ணுவாங்களா? வாய்ப்பே இல்லை. என்னதான் இப்போ அதாவது நேத்து முளைச்ச காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க வந்து ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால ஆல்ரெடி ஒரு கிளாஸான பிளேயரை உட்கார வைக்க மாட்டாங்க. பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கம்பேக் நம்ம பார்த்தோம். பண்ணிட்டு கண்டிப்பா ஆடுவார். ஏன்னு பார்த்தோம்னா நம்ம ஆஸ்திரேலியால போய் சீரிஸ் தோத்தோம், ஓடி சீரிஸ் தோத்தோம். ஏன் தோத்தோம், நம்ம எங்க விட்டோம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அந்த மிடில் ஆர்டர், இந்த ஒரு ஃபினிஷிங் ரோல். ஏன் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் ரோல் பண்றதுக்கு ஆளே இல்லை. அக்ஷர் பட்டேல் இருந்தாரு, அவரால் முடிக்க முடியல. ஒரு மேட்ச் நமக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி கொண்டு போனாரு. அவருமே வந்து அவர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு தேவையில்லாத ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. ஸோ அதனால கண்டிப்பா பண்ட் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ்னு தோணுது. ஏன்னா டுவர்ட்ஸ் எண்ட் நம்ம போனோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் அலாங் வித் கேஎல் ராவலும் கண்டிப்பா ஒரு மிடில் ஆர்டர் தான் ஆட போறாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஹார்திக் பாண்டியா இல்ல, அந்த குறையை கண்டிப்பா பண்ணிட்டு வச்சு முடிச்சு கண்டிப்பா எவ்ரி மேட்ச் 300 அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிள் இருக்கு இந்த டீம்ல ரிஷப் பண்டோட போனாங்க அப்படின்னா. ஓகே, உன்ட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் லாஸ்டா நம்ம கீப்பர் பத்தி பேசும்போது. இந்த டீம்ல வந்துட்டு உன்னோட விக்கெட் கீப்பர் யாரு? இவ்வளவு நாள் ஆடின கேஎல் ராகுலா, இல்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்த எப்போதுமே உள்ள விக்கெட் கீப்பர் பண்ணிட்டா? இல்ல, என்னைய பொறுத்தவரை நான் பண்ணிட்டு தான் ஆடுவேன். ஏன் அப்படின்னா கேஎல் ராகுல் கேன் ஃபீல்டு,
அவர் வந்து நல்ல ஒரு ஃபீல்டர், நல்ல ஃபீல்டும் பண்ணுவாரு. பட் ஆனா பண்ட் அப்படி கிடையாது. ஃபீல்டிங் ரொம்ப பண்ணதே கிடையாது. அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஆனா இப்போ கேஎல் ராகுல் அப்படி கிடையாது. நிறைய ஃபீல்டிங்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால நான் பண்ட்டை தான் விக்கெட் கீப்பிங் பண்ண வைப்பேன். கேஎல் ராகுல் வில் ஃபீல்டு. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. ஓகே, நம்ம ஆல்ரவுண்டர் பக்கம் போலாமா? ஆல்ரவுண்டர்னு பார்க்கும்போது நம்ம பையன் வாஷி சுந்தர் இருக்காரு. ரவி ஜடேஜா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. போன ஓடிஐ சீரீஸ்ல வந்து ரவி ஜடேஜா டிராப் பண்ணாங்க. அஜித் அவர்கள் போய் ரவி ஜடேஜா பேசுற மாதிரி சொன்னாங்க. ஸ்பின்னர்ஸ் நிறைய கொண்டு போக வேணாம்னு நினைச்சோம், அவங்க டிராப் பண்றோம் அப்படின்ட்டு. ஹோம் சீரீஸ் ரவி ஜடேஜா பேக் டு ஓடிஐ. நீங்க என்ன நினைக்கிறேன்? போன சீரீஸே நான் வந்து அவரை கொண்டு போயிருக்கணும்னு தான் நினைச்சேன். பிகாஸ் என்னதான் வந்து ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் ஆடுறாங்க, ஆடல ரெண்டாவது பட்சம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்ல வேற மாதிரி ஃபார்ம்ல இருக்காரு ஜடேஜா. நம்ம எந்த இது சொல்லவும் முடியாது. ஆஸ்திரேலியால நிதிஷ்குமார் ரெட்டி இறக்குனதுக்கு நான் ஜடேஜா இறக்கிட்டு போயிருப்பேன். சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னேன். ஒரு மேட்ச்ல தேவையில்லாத ஷாட் ஆடி அவுட் ஆனாருன்னு. ஸோ வந்துட்டு நானும் கண்டிப்பா வந்துட்டு ஆஸ்திரேலியாக்கே நான் வந்து ஜட்டு கொண்டு போயிருப்பேன். திரும்பி கொண்டு வந்திருக்காங்க, குட். நல்ல விஷயமா இதை நான் பாக்குறேன். ஆமா பிரவீன், அதாவது பேட்டருக்கு சொன்னா அதே விஷயம் தான் நானும் இங்க சொல்றேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ரவீந்திரா ஜடேஜா கையில ஒரு வாஷிங்டன் சுந்தரி நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்லி கொடுத்து குரூம் பண்ண பாக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ விஜய் அவன்கிட்ட இன்னொரு கொஸ்டின் நான் வந்து கேட்கிறேன். வாஷி வந்து கண்டிப்பா சொல்றேன், நல்ல பிளேயர், குட் பிளேயர், ஓகே, ஐ கேன் அக்செப்ட். இந்த டீம்ல அக்ஷர் பட்டேல் இருந்திருக்கணுமா? டஃப் கொஸ்டின் தான். நான் வந்துட்டு இருந்திருக்கணும்னு சொல்ல மாட்டேன், இல்ல இருந்திருக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். T20 நான் யோசிச்சிருப்பேன், கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனா ஒன் டே இது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்லோவா ஆடுற பேட்ஸ்மேன் நம்மகிட்ட நிறைய இருக்கிறாங்க. விராட் கோலி நம்ம பார்த்திருக்கோம். அவர் 120 130க்குலாம் ஆட மாட்டாரு. ஒன் டேல 190 அப்படிதான் ஆடுவார். கேஎல் ராகுலும் அப்படிதான். ஒரு பவர் பேக் பிளேயர்லாம் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவா ஆடக்கூடிய பிளேயர் தான். இந்த மாதிரி ஒரு லைன் அப்ல நீ அக்ஷர் பட்டேலையும் கொண்டு போவியா? ஒரே இது நான் ஆட் பண்ணிக்கிறேன் உனக்கு. அக்ஷர் பட்டேல் கேன் பேட் அக்ரெசிவ் ஆல்சோ. நீ பார்த்திருப்ப, அவரால் அக்ரெசிவாவும் ஆட முடியும். நம்ம T20 வேர்ல்ட் கப்ல வந்துட்டு நம்ம கிங் கோலி வந்து நல்ல கொண்டு போனாரு. நான் ஸ்ட்ரைக்கர் தேவையில்லாத ரன் அவுட், அதை பத்தி பேச வேணாம். அது வரைக்கும் அவர் ரன் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் அக்ரெசிவா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ இ கேன் பேட் அக்ரெசிவ்லி. நிதிஷ்குமார் ரெட்டி எடுக்கிறதுக்கு நான் இருந்தா அக்ஷர் பட்டேல் எடுத்திருப்பேன். நீ சொல்ற பாயிண்ட் ஓகே தான், அக்ரெசிவ் ஆடுவார், எல்லாமே ஓகே தான். அதுக்காக தான் நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், T20 அவர் பெட்டர் சூப்பர் அப்படின்னு. ஆனா ஒன் டேல அப்படி ஆடுவாருன்னு எனக்கு தெரியல. ஒன் டேல அவர் எப்போ அப்படி ஆடினாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஸ்டாட்ஸ் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியா சீரீஸ்ல பார்த்துட்டோம், அவரால் எதுவுமே பண்ண முடியல. நிதிஷ்குமார் ரெட்டி நம்ம அந்த மேட்ச் பண்ணோம், அவர் ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் அக்ஷர் பட்டேலால முடியல. ஒன் டேல அந்த லாங் இன்னிங்ஸ் அவரால் ஆட முடியாது எனக்கு தெரியுது. ஒரு குயிக் 20, குயிக் 30, குயிக் 40 அப்படின்னு அடிப்பாருன்னா சூப்பர், கண்டிப்பா அடிப்பாரு. ஆனா அந்த ஒரு லாங் இன்னிங்ஸ், ஒருவேளை ஏர்லி 3 விக்கெட்ஸ், ஏர்லி 4 விக்கெட்ஸ் அப்படின்னு போயிருச்சுன்னா, எப்படி ஒரு ஆர்சிபிக்கு T20 ஒரு குணால் பாண்டியா ஒரு மேட்ச்ல பண்ணாரோ, அதே மாதிரி ஒன் டேல நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து கேஎல் ராகுல் பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணுவாரான்னு கேட்டா டவுட். ஸோ அந்த இடத்துல ரவி ஜடேஜாவை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அக்ஷர் பட்டேலோட. நான் நான் ஜடேஜா பத்தி இங்க கம்பேரே பண்ணல. கண்டிப்பா ஜடேஜா டீம்ல ஆட போறாரு. வாஷி, நிதிஷ், அக்ஷர் பட்டேலுங்கும் போது இதுல யாரு உனக்கு பெட்டரா தெரியுதா அப்படின்னு தான் கேக்குறேன். ஏன்னா நீ சொல்ற பினிஷரா தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்ற போது அவர் வந்து லாங் இன்னிங்ஸ் ஆடணும்னு தேவையில்லை. குயிக் 30யோ 40யோ தான் நமக்கு தேவை. அப்படிங்கும் போது அது அக்ஷர் பட்டேலாலேயே முடியும். ஃபினிஷர் எனக்கு தேவையில்லை. இப்போ ஃபினிஷர்னு எனக்கு ஒரு பண்ட் இருக்காங்க, ஜடேஜா இருக்காங்க, எல்லாருமே கீழே தான் வந்து ஆட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல் ஆடினா மேலே தான் ஆட வைப்பாங்க, ஒரு 4 இல்லை 5 தான் ஆட வைப்பாங்க. அப்படிதான் அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால என்னோட பாயிண்ட் இது. நீ வந்து ஜடேஜாவோட கம்பேர் பண்ணல, ஓகே லாத்ரி. பட் ஆனால் இப்போவுமே நம்ம வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஆல்ரெடி ஜடேஜா சுந்தர் இருக்காங்க. அது போக நம்மளுக்கு வந்து குல்தீப் யாதவ் வேற இருக்காரு. 3 ஸ்பின்னர் இருக்காங்க. அக்ஷர் பட்டேலே இப்போ கொண்டு போகணும். அதனால ஏதாவது பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. கரண்ட் ஃபார்ம் வந்து வாஷிங்டன் சுந்தர் விசஸ் அக்ஷர் பட்டேல்னு பார்த்தா நான் வாஷிங்டன் சுந்தர்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மேபி வாஷிங்டன் சுந்தருக்கு போயிருக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி நீ சொல்ற, அதுல நான் வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டியோட தான் கம்பேர் பண்றேன் அவரை. நீ சொல்ற அவரை வந்து எதுக்குன்னா ஒரு ஹர்திக் பாண்டியா இருந்தாரு. இப்போ வந்துட்டு நீ எடுத்துக்கங்க, நம்ம வந்துட்டு மேபி ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன்லாம் நீ பார்த்தோன்னா வெறும் 2 ஃபாஸ்ட் பாலர் தான் கொண்டு போவாரு. அது வந்து ஒன் டேயா இருக்கட்டும் இல்ல T20 இருக்கட்டும், ஒயிட் பால்னாலே 2 ஃபாஸ்ட் பாலர் தான் கொண்டு போவாரு. மேபி ஒரு பிரசித் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் ஒரு அசித் ராணா, இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணா இல்லைன்னா அஸ்தீப் ஆடுனாங்க அப்படின்னா அந்த 3வது ஃபாஸ்ட் போலிங் நமக்கு தேவை. ஒருவேளை ஏதாவது அவங்க ஸ்பின்னர் வந்து உலட்டினாங்க, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க நிதிஷ்குமார் ரெட்டி வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஹார்திக் பாண்டியா இருந்தாரு, இல்லைன்ற குறைய இவங்க வச்சு மேக்கப் பண்ணிக்கலாம். இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்றேன். அப்போ நீ வந்து இந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டியா ஆட வைப்பியா? எங்க ஆட வைப்ப? அவருக்கு இடமே இல்லை. பிகாஸ் நான் சொல்றேன் பாரு, ரோஹித் சர்மா, ருத்து ஆர் ஜெய்ஸ்வால், விகே, டிவி, கேஎல், பண்ட்,
ஓகே. தென் வாஷி ஜட்டு 8 முடிஞ்சிருச்சு. நமக்கு லாஸ்ட் 3 வந்துட்டு நமக்கு பார்த்தோன்னா பவுலர் தான். ஸோ இந்த இடத்துல ஹர்ஷித் ராணா, சாரி ஹர்ஷித் ராணா சொல்றோம், என்கேஆருக்கு நமக்கு இந்த இடத்துல இடமே இல்ல. அவர் எப்படினாலும் பெஞ்சு தான் தேய்க்க போறாருங்கும் போது அது அக்ஷர் பட்டேல் தேய்ச்சிட்டு போனா என்ன அப்படின்னு நான் பெஞ்சு கேட்கிறேன். கேட்பாங்க நீ சொல்ற, பட் ஆனா நம்ம இப்ப இருக்கிறது வந்து ஜிஜிஏரா. அவர் வந்து 11 பிளேயரும் ஆல்ரவுண்டரை கொண்டு போகணும்னு தான் யோசிப்பாரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மாக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுக்கு பதிலாக என்கேஆர் விளையாட வைப்பாங்க எனக்கு தோணுது. பட் நான் பர்சனலா நான் வந்து கோச்சா இருந்தேன், இல்லை வந்து ஒரு டீம் செலக்டரா இருந்தேன்னா நீ சொன்னதை நான் போவேன். பட் நான் ஜிஜியா இருக்கிறதுனால யோசிச்சேன். அவர் வந்து நிறைய ஆல்ரவுண்டரை வந்து ப்ரிஃபர் பண்றது. இப்போ நம்ம விளையாண்டுட்டு இருக்க டெஸ்டிங்கே பார்த்தோம்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த சீரீஸ்லயே பார்த்தோம்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால அதை வச்சு பார்க்கும்போது நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்றேன், திலக் வர்மா கம்பேர் ஓகே. பண்ணி. கடைசி லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் பவுலர்ஸ் பத்தி போகலாம். நம்ம பவுலர்ஸ் யாரெல்லாம் நம்ம ஸ்குவாட்ல இருக்காங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷீப் சிங். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க சொல்லு. இதுல நம்ம என்ன சொல்ல, கட்டை சாத்திட்டு பேசாம படுத்தும் மொத்தமா 7 பேரோட முடிச்சுட்டு போக வேண்டியதான் நினைக்கிறேன். இப்ப இன்னும் அபிஷியலா எனக்கு நான் பார்த்த வரைக்கும் எந்த நியூஸுமே கிடைக்கல. பும்ரா ஏன் ஆடலன்னு தெரியல, சிராஜும் ஏன் ஆடலன்னு தெரியல. இது உனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சிச்சா ஏன் ஆடல அப்படின்னு? ஓகே, ஒருவேளை அதாவது T20 வருது, நம்மளுக்கு அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் வருது, அடுத்த T20 சீரீஸும் வருது. T20ல பும்ராவை ஆட வைக்கணும், நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் ஒர்க்லோட அப்படின்றதுனால 2 டெஸ்ட் ஆல்ரெடி ஆடி இருக்காரு. அதனால ஒன்டேல டிராப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் சிராஜ் எதுக்கு நீங்க டிராப் பண்ணீங்க? ஏன்னா சிராஜை நீங்க T20ல கொண்டு அதுதான் போக இப்போ. மாட்டீங்க மேக்ஸிமம். சிராஜை நீங்க எப்படியும் எடுக்க மாட்டீங்க. அப்படியே எடுத்தாலும் அவர் வந்து இந்த ஒர்க்லோட அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு. நீங்க வந்து டெய்லி வருஷத்துல 365 நாள் போட்டி இருந்தாலும் 360 நாள் ஆடுவேன்னு தான் சொல்லுவாரு. அவங்களை எப்படி நீ டிராப் பண்ணீங்க? இது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பேஸ் அட்டாக்கு எனக்கு தோணல. ஹர்ஷித் ராணா அந்த பாலிடிக்ஸ் பத்தி நம்ம உள்ளே போக தேவையில்ல. அதை நம்ம செப்பரேட்டா அதுக்குன்னே ஒரு அரை மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு நம்ம செப்பரேட்டா வீடியோ பண்ணிக்கலாம். பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷீப் சிங், இவங்களை 2 பேரையும் நம்பி நீ போவியா? நான் ஒரே ஒரு பாயிண்ட், நீ சொன்னது கரெக்ட். பும்ரா ஓகே, ஒர்க் மேனேஜ்மெண்ட்னு நிறையா சொல்லுவாங்க. சிராஜ் தெரில. பட் ஹர்ஷித் ராணாவோட கரண்ட் ஃபார்ம் பார்த்தோன்னா ஓகே, டீசெண்டா தான் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு அவரை குறை சொல்ல முடியாது. ரொம்ப கிரிட்டிசைஸ் இருக்கு அவர் மேல. இந்த இந்த இதுலயாவது ப்ரூவ் பண்றாரான்னு பார்ப்போம். நிறைய சீரிஸ் கொடுத்துட்டாங்க. நீ சவுத் ஆப்பிரிக்கா ஃபாலோ பண்ணியிருப்ப. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு 49/2 இருந்தாரு. 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. தென் செகண்ட்ல வந்துட்டு 21-3. அதுக்கப்புறம் தேர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 47க்கு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்திருந்தா அப்படின்னா தலைவன் தான் வின்னிங் ஷாட், 2 பால்ல 6 ரன். நீ பார்த்திருப்ப கண்டிப்பா. அப்படிங்கும்போது கரண்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா ஓகே, டீசெண்டா தான் இருக்கு. 3 மேட்ச்ல 7 விக்கெட் எடுத்திருக்காப்ல. பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. கண்டிப்பா ஹர்ஷித் ராணா ஆட போறாரு. நீ ஹர்ஷதீப் சிங்கா, பிரசித் கிருஷ்ணாவா? ஹர்ஷீப் சிங், ஹர்ஷித் ராணா போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஹர்ஷித் ராணா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நீ சொன்ன ஆஸ்திரேலியாவும் டீசெண்டா பண்ணாரு. ஓடி என்னதான் அவருக்கு நல்ல பண்ணல. இந்த T20 நீங்க பார்க்கலாம், ஒரு மேட்ச்ல அபிஷேக் சர்மாவோட நின்னாரு. அதை வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஒருவேளை ஹர்ஷித் ராணா அங்க நிக்கல அப்படின்னா நம்ம 100 தொத்திருப்பாங்கன்றது தெரியாது. ஸோ அதனால ஹர்ஷித் ராணா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ஆப்ஷன். நம்ம ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி நம்ம ஜிஜிக்கு வந்து நல்ல ஒரு பேட்டிங் தேவை, அது போக பவுலிங் தேவை, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. அச்சித் ராணா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்து வர ஒரு ஆல்ரவுண்டர் நினைக்கிறேன். எப்படி சர்துல் தாக்கூர் ஒரு பவுலர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆல்ரவுண்டர் தான் மாறிடும். எனக்கு அச்சித் ராணா அது போக வச்சு, அதனால கண்டிப்பா அச்சித் ராணா பிளேயிங் லெவலில் இருக்காரு. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நீ ஒரு விஷயம் சொன்ன, ஜிஜிக்கு வந்து ஒரு நல்ல பேட்டிங் தேவைன்னு. தலைவனுக்கு பேட்டிங்லாம் தேவை. ஆனா வந்து நம்ம பிச்சு மட்டும் பேட்டிங் பிச்சா கேட்க மாட்டாரு. எனக்கு ஸ்பின்னிங் ட்ராக் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு வாங்குவாரு. அதை பத்தி நம்ம வந்து டெஸ்ட் பத்தி பேசுவோம். நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பா போடணும். இந்த 2 டெஸ்ட் மேட்சையும் கண்டிப்பா ஒரு, இதை வந்து பெருமையாலாம் போடக்கூடாது, ரெண்டுத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் போடணும். நம்ம கண்டிப்பா போடுவோம். தென் குல்தீப் யாதவ் பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. நல்ல பவுலர், கண்டிப்பா ஆடுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவரே தூக்கிட்டாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. இல்ல, குல்தீப் யாதவ் கண்டிப்பா ஆடுவாங்க. குல்தீப் யாதவ் ரொம்ப 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 கண்டிப்பா ஆடுவாங்க. ஓகே, என்னதான் வந்து குல்தீப் யாதவ் ஆஸ்திரேலியா கொண்டு போனாலும் அவர் ஆட வைக்கல. ஏன்னா அங்க உள்ள கண்டிஷன் அப்படி. பட் ஆனா இந்தியா வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன், ரொம்ப டஃப்பான ஒரு கண்டிஷன். ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ற ஒரு கண்ட்ரி. நம்ம வந்து எங்க போனாலும் சரி, எந்த மூலைக்கு போனாலும் சரி, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எங்கிட்டு போனாலும் சரி, ஸ்பின்னருக்கு நல்ல ஹெல்ப் பண்ற பிச்சு பிச்சு நம்மகிட்ட வந்து இருக்குது. அண்ட் குல்தீப் யாதவ் நல்ல ஒரு சைனா மேன். அதாவது உலகத்துல சைனா மேன் கிடைக்கிறது ரொம்ப 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 அபூர்வம். அந்த விதத்துல வந்து நம்ம இந்தியன்ஸா நம்ம வந்து ரொம்ப லக்கியா நம்ம ஃபீல் பண்ணணும். நம்மளுக்கு குல்தீப் யாதவ் கிடைச்சது. என்னதான் அவர் வந்து ஊடையில ஒரு 2 3 வருஷம் அவரை வந்து டீம்ல எடுக்கலனாலும் திருப்பி வந்திருக்காரு, திருப்பி ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா குல்தீப் யாதவ் ஆடுவாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சைனாமேன் இருக்காரு, அது வேற யாரும் இல்ல, நீங்க தான்.
குல்தீப் யாதவ் பத்தி பேசும்போது ரெண்டாவது மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ராய்ப்பூர்ல நடக்கு சரியா. ராய்ப்பூர் வந்து லார்ஜ் கிரவுண்டு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பேலன்ஸ் இருக்கிற ஃபர்ஸ்டும் தேர்டுமே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ராஞ்சில நடக்கு, அதுவுமே ஒரு மாதிரி மீடியம் சைஸ் கிரவுண்ட் தான், ஸ்மால் கிரவுண்ட்லாம் சொல்ல முடியாது. ஸோ நல்ல மேல தூக்கி போட்டாங்க அப்படின்னா 2 6 போனாலும் கண்டிப்பா அவரால் ஒரு மிஸ்கீட் ஆகி விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் நிறைய இருக்கு. நானா இருந்தாலும் கண்டிப்பா குல்தீப் ஆட வைப்பேன். மூணாவது மேட்ச் பார்த்தோம்னா வைஜாக்ல நடக்கு, நல்ல ஹை ஸ்கோரிங் வென்யூ. மூணாவது மேட்ச் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ புட் யூ இன் ஹாட் சீட். வாட்ஸ் தி பிளேயிங் லெவன் ஆஃப் இந்தியா? ஓப்பனிங் ரோஹித் சர்மா அலாங் வித் ஜெய்ஷ்வால் ஆர் ருத்து. ஒன் டவுன் வந்துட்டு விராட் கோலி, டூ டவுன் டிவி, த்ரீ டவுன் கேஎல் ராகுல், நம்பர் 6 பண்ட், நம்பர் 7 ஜட்டு, நம்பர் 8 வாஷி, நம்பர் 9 ஹர்ஷித், நம்பர் 10 ஹர்ஷ்தீப் சிங், நம்பர் 11 குல்தீப் ஆர் பிரசித் கிருஷ்ணா. வாட்ஸ் யுவர் ஓகே, பிளேயிங் லெவன் விஜய்? நானும் உன் கூடயே போலான்னு இருக்கிறேன். நீ சொன்னா அதே தான் நான் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சேஞ்ச், திலக் வர்மாக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நிதிஷ் குமார் ரெட்டி ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டீம் ஆப்ஷனுக்காக மட்டும் இந்த சொல்லிட்டேன். அப்படி இல்லைன்னா நீ சொல்றதே நல்ல ஒரு பிளேயிங் லெவன் தான். பட் நான் இந்த ஒரு விஷயத்துக்காண்டி நான் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போவாங்களோ அப்படின்னு தோணுது. திலக் வர்மா பதிலாக அப்படி ஆடினாங்கன்னா கேஎல் ராகுல் கொஞ்சம் மேலே ஆடிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாமே கொஞ்சம் கீழே ஆடுவாங்க. ஓகே, உன்கிட்ட லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். சீரீஸ்லயே வந்துட்டு யாரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், யார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்? ஓகே, நீ பேட்டிங் கேட்குற யார் அதிகமா ஸ்கோர் பண்ணுவா அப்படின்ட்டு ரோஹித் சர்மா நான் சொல்லுவேன். பட் ஆனால் ரோஹித் சர்மா எப்படி ஆடுவாருன்றது தெரியல. அவர் 2024 ஆடுற மாதிரி ஆடினாதான் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். அவர் பீக் 30 எடுத்து போவாரு. பட் ஆனா நம்ம ஆஸ்திரேலியா சீரிஸ் பார்த்துருக்கோம், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ். அதனால நான் கண்டிப்பா ரோஹித் சர்மா பேட் பண்றேன். அவரோட சேர்ந்து நான் விராட் கோலி, எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க தான் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் இந்த இந்தியன் டீம்ல. அவங்க தான் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனும். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு தோணுது. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்தியாவுக்காக குல்தீப் யாதவ். சேம், நானும் இதே ஆட் பண்ணிக்கிறேன். பட் பவுலிங்ல வந்துட்டு குல்தீப் இல்லைன்னா ஹர்ஷ்தீப். தீப் பிரதர்ஸ் ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்ப நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன். சீரீஸோட ப்ரெடிக்ஷன் என்ன? நம்ம இந்தியன் டீமை வச்சுட்டு இந்த மேட்ச், இந்த சீரீஸ் ஜெயிச்சாங்கன்னா சூப்பரா தான் இருக்கும். இந்தியா 2-1, இந்தியா வின் பண்றாங்க அப்படின்னு சொல்றேன். நான் என்ன நினைக்கிறேன்னா சவுத் ஆப்பிரிக்கா 2-1 அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் சொன்னதுக்கு ஒரே ஒரு ரீசன்ஸ் என்னன்னா, நான் வந்து நம்ம பவுலிங் மேல இருக்கிற ஒரு டவுட்னு இல்லை, பெரிய டவுட். ஆனா அவங்களும் அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டீமாலாம் வரல, அவங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் ஆனா இப்போ நம்ம அப்படிதான் நினைச்சோம், டெஸ்ட் டீம் ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சூப்பரா பண்ணாங்க. இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும்போது தான் நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். நம்ம ஆஸ்திரேலியா போனோம், ஆஸ்திரேலியா பி டீம் கூட அதை சொல்லக்கூடாது, அது ஆஸ்திரேலியாவோட சி டீம்னு நான் வேற சொல்லுவேன். அவங்க கூட போய் தோத்துட்டு வந்தோம். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. ஓகே, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ரோக்கோட கம்பேக் November 30, ஒரு 20-25 டேஸ் கழிச்சு திருப்பி வராங்க. எப்படி ஆட போறாங்க அதை பார்க்கலாம். வியூவர்ஸ் உங்களோட கமெண்ட் கீழே சொல்லுங்க. யார் அதிகமா ரன் அடிப்பா, யார் விக்கெட் எடுப்பா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. யார் அதிகமா விக்கெட் எடுப்பா, யார் அதிகமா ரன் எடுப்பான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேஎல் ராகுல் கேப்டன்ஷிப் கொடுக்குறாங்க, அவங்களும் எப்படி பண்ணுவாரு, உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹைப் பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. நாங்கள் 2 பேரும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் வியூவர்ஸ், பாய் பிரவீன். பாய்.